திறன் ஷார்ட்கட்ஸ் வந்து தேவேந்திரன். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா பர்சன்டேஜ் சம்முக்கான ஷார்ட்கட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஷார்ட்கட்ஸு இது வந்து பார்த்தோன்னா எப்படி பார்க்குறோன்னா மாடல் வைஸாக ப்ரீவியஸ் கொஷின் அண்டு புக் சம்ஸ் இது எல்லாமே மாடல் வைஸாக நம்ம பிரிச்சுட்டு வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா 3 வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தோன்னா 4th வீடியோ. இதில் மாடல் 5லேருந்து நம்ம பார்க்கலாம். மாடல் 5 வந்து என்ன சொல்லுதுன்னா குறைவான எண்ணு இப்போ ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்ருப்பாங்க, அதில் குறைவான எண்ணுன்னு கேட்டிருப்பாங்க. இந்த குறைவான எண்ணுனா என்ன பொருள், எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இதில் 62ஆம் சம் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவில் மாடல் 5 ஓகேங்க. மாடல் 5ன்னு எழுதிங்க. எழுதிட்டு 62வது சம் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தோன்னா 240ஐ விட 15% குறைவான எண் ஆனது என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க ஓகேவா. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னென்னா நம்ம நேர்மாறல் விதின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஒரு முழு நம்பரை வந்து பார்த்தோன்னா 100ன்னு வச்சுக்கிட்டு முழு நம்பரை 100ன்னு வச்சுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா அதில் எத்தனை இதில் வந்து பார்த்தோன்னா இத்தனை நம்பரை வந்து கொடுத்துட்டு இது எத்தனை சதவீதம் அப்படின்ட்டு கேட்பாங்க இல்லையா. இது எல்லாமே இந்த நேர்மாறல் விதியை இங்கே பயன்படுத்துவோம். பாருங்கள், 240ஐ விட 15% குறைவான எண் ஓகேங்களா. அப்போ 240 தான் வந்து பார்த்தீங்கன்னா 100ன்னு வச்சுக்கணும். இதில் 15% குறைவான எண்ணுன்னு கொடுத்துட்டான். இந்த குறைவான எண்ணை தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க ஓகேங்களா. குறைவான எண்ணுனா என்ன பண்ணுங்க, 15%ன்னு இந்த இடத்துல போட்டுருவீங்க. அந்தமாரி 15%ன்னு போடக்கூடாது. 15% குறைவான எண்ணுனா என்ன போடணுன்னா 100ல் 15 மைனஸ் பண்ணிக்கணும். 100ல் 15 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 85ன்னு வரும். 100ல் 15 மைனஸ் பண்ணால் 85ன்னு வரும். அப்போ அந்த 85 தான் போடணும். 15% குறைவான எண், அப்போ 100லிருந்து 15% குறைஞ்சிடுது. அப்போ அந்த 15% குறைஞ்சான்னா 85 ஓகேங்களா. இப்போது இதை அடி கொடுங்க. 0க்கு 0 கேன்சல். இதை 5ஆல் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு. இதை வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டைம்ஸு, 17 டைம்ஸு. இதை வந்து பார்த்தோன்னா 2வது வாய்ப்பாடால் அடிச்சிங்கன்னா 12 டைம்ஸு. 12 × 17 ஈக்குவல் என்ன வருது, 204 தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா. இது மறுபடியும் இது பண்ணிங்க. இந்த இடத்துல தான் தப்பு பண்ணிங்க எல்லாருமே. இந்த 15% குறைவானன்னா 15% போட்டுருங்க. நீங்கள் இது ஈக்குவேஷனை எழுதும் போது என்ன பண்ணீங்க, ஸ்ட்ரைட்டாக 240ஐ விட அப்படின்னோடனே அந்த 15%/100 அப்படின்ட்டு போட்டுருங்க. அந்தமாரிலாம் போடக்கூடாது. அந்தமாரிலாம் போட்டிங்கன்னா தப்பாக தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். இந்தமாரி மிஸ்டேக் பண்ணி தான் ஒரு மார்க் விட்டு வந்துடுறீங்க. அடுத்தது 63 பாருங்கள். இதே மாடலில் கேட்டிருக்காங்க. 250 என்ற எண்ணில் 12% குறைவான எண் என்ன? 12% குறைவான எண் வந்து பார்த்தோன்னா என்ன? ஒரே மாடலில் தான் இருக்கும். நம்மளுடைய சம்ஸ் எல்லாமே ஒரு மாடல் எடுத்துக்கிட்டால் அந்த மாடலில் இருக்கிற பியூசி கொஷின்ஸு, புக் சம்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்ருப்பேன். A to Z வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கவர் ஆகிருக்கும். நீங்கள் ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூவாக நோட்ஸ் எடுத்து பாருங்கள் ஓகேங்களா. இப்போது 250 என்ற எண்ணில் 12% குறைவான எண்ணு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது 250 தான் வந்து பார்த்தோன்னா முழு நம்பர் ஓகேவா. 250 தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் முழு நம்பராக கொடுத்துருக்காங்க. இப்போது 12% வந்து பார்த்தோன்னா குறைவான நம்பர்னு கொடுத்துருக்காங்களா. இந்த 12% குறைவானன்னா 12%ன்னு போடக்கூடாது. 100ல் இருந்து 12% வந்து பார்த்தோன்னா மைனஸ் பண்ணால் என்ன வருது, 88ன்னு வருதா. அப்போ 88 தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ 0 கேன்சலு. இந்த 25 5 டேபிளில் அடிச்சுன்னா 5 5 25. இது 2 டைம்ஸு. இந்த 2 அடிச்சிங்கன்னா 44 × 5 ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 220 ஓகேங்களா. அடுத்த சம் பார்க்கலாமா. அப்போது மாடல் 5 வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியோட முடிஞ்சு போச்சு ஓகேவா. 2 சம்ஸ் தான் இருக்குது. அந்த 2 சம்ஸை கிளியராக பார்த்துங்க ஓகேங்களா. 2 சம்ஸை கிளியராக பார்த்துங்க. கொஷின்ஸை நல்லா படிங்க. கொஷின்ஸ் நல்லா படித்தா தான் மாடல் 5 வந்து பார்த்தோன்னா ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கடுத்து மாடல் 6 வந்து பார்த்திங்கன்னா மாடல் 6 வந்து எப்படி இருக்குன்னா, இப்போது ஒரு தெரிந்தவர்கள் அப்படின்ட்டு ஒரு டோட்டல் வந்து ஒன்று கொடுத்துட்ருப்பாங்க. இதில் தெரிந்தவர்கள் எத்தனை, இல்லை தெரியாதவர்கள் எத்தனை அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. இப்போ 500ன்னு கொடுத்துட்டு இதில் தெரிந்தவர்கள் இவ்வளோ பேர், தெரியாதவர்கள் இவ்வளோ பேர் அப்படின்ட்டு கொடுத்துட்ருப்பாங்க ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது அப்படி இல்லை அப்படின்னா இதில் இத்தனை பழங்கள் அழுகிவிட்டன, அழுகாத பழங்கள் சதவீதம் என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க ஓகேங்களா. இந்தமாரி கொஷின்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தோன்னா மாடல் 6ல் எழுதிங்க ஓகேங்களா. நான் ஒவ்வொன்றும்
கேட்டகரி வாரியாக பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா? கொஷின்ஸ் அந்த வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வாரியாக பிரிச்சிருக்கேன். புக் சம்ஸும் இருக்கும், ப்ரீவியஸ் கொஷின்ஸும் இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு 64வது சம்ஸ் வந்து பார்த்தோன்னா பாருங்கள். ஒரு கிராமப்புற மாணவர்கள் 500 மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா பயின்று வருகின்றனர். அதில் வந்து பார்த்தோன்னா 370 மாணவர்களுக்கு நீந்த தெரியும் எனில் தெரிந்தவர்களின் சதவீதத்தையும் நீந்த தெரியாதவர்களின் சதவீதத்தையும் காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு 500 பேர் வந்து பார்த்தோன்னா ஒரு பள்ளியில் படிக்கிறாங்களாம். அதில் 500 பேர் வந்து பார்த்தோன்னா பள்ளியில் படிக்கிறாங்க. அதில் 370 பேருக்கு வந்து பார்த்தோன்னா நீச்சல் வந்து பார்த்தோன்னா தெரியுமா? நீச்சல் தெரியும். ஓகேவா? நீச்சல் தெரியும். ஓகேவா? இதில் நீச்சல் தெரியாதவங்க அப்போ எத்தனை பேர்? 130. ஓகேவா? 130 பேருக்கு நீச்சல் வந்து பார்த்தோன்னா தெரியாது. இப்போ நீச்சல் தெரிந்தவர்களுடைய சதவீதத்தையும் கேட்குறான், தெரியாதவர்களுடைய சதவீதத்தையும் கேட்குறான். அது கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? முழு வேல்யூவை 100ன்னு வச்சுப்போமா? இந்த வந்து நேர்மாறல் விதியில் போடணுமா? முழு வேல்யூவை 100ன்னு வச்சுக்கிட்டு இப்போது தெரிந்தவர்கள் ஏதாவது ஒன்று எது ஈஸியாக அடிக்க முடியுமோ அது எடுத்து போட்டுங்க. இப்போது 370 போட்டுக்கலாமா? 370 என்ன? நீச்சல் அடிக்க தெரிந்தவர்களுடைய சதவீதம். ஓகேவா? இது போட்டிங்கன்னா இது எங்கே போடணும் கரெக்டாக போடுங்க. இதில் பர்சன்டேஜ் இந்த சைடு ஃபுல்லாக சதவீதம். ஓகே, இந்த சைடு ஃபுல்லாக சதவீதம், இந்த சைடு ஃபுல்லாக அந்த மாணவர்களுடைய நம்பர் ஆஃப் மெம்பர்ஸை வந்து இந்த சைடு போடணும். ஓகேங்களா? இப்போது அடி கொடுங்க. இந்த 2 0 கேன்சல் ஆகிடுதா? இப்போ 5th டேபிளில் அடிச்சிங்கன்னா 7 5s are 35, 5 4s are 20. ஓகேங்களா? அப்போது கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இதை x = 74. x = 74% நீச்சல். இது என்ன போட்டோம்? தெரிந்தவர்களுடைய எண்ணிக்கை தானே போட்டோம். அப்போ நீச்சல் அடிக்க தெரிந்தவர்கள். ஓகே, நீச்சல் அடிக்க தெரிந்தவர்கள் அப்படின்ட்டு எழுதிங்க. தெரியாதவர்கள் எத்தனை பேர்? 16%. ஓகேவா? இந்தமாரி சம்மளி 26%. இந்தமாரி சம்மளி ஈஸியாக இது பண்ணுவீங்க. எப்படின்னா எல்லாம் கரெக்டாக போட்டுருவீங்க. ஆப்ஷனில் எப்படி கொடுப்பானா 26 நீச்சல் தெரிந்தவர்களுடைய சதவீதம் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கான், தெரியாதவர்களுடைய சதவீதம் செகண்டு கேட்டிருக்கான். ஓகேங்களா? இப்போ ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருவான்னா இந்த 26ன்றத ஃபஸ்ட்டு கொடுத்துருவான் ஒரு ஆப்ஷனில், 74ன்றது செகண்ட் கொடுத்துருவான். இதை எடுத்து ஆமாம் இல்லை இது பார்த்த மாரி இருக்குது அப்படின்ட்டு போட்டுருவீங்க. ஆனால் ஆப்ஷன் எப்படி கொடுக்கணும்னா 74 26 இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இதுதான் சரி. இதில் எது இருக்கோ, எந்த ஆர்டரில் இருக்குதோ அந்த ஆர்டரில் தான் நீங்கள் முறையே ஆப்ஷனும் டிக் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த சம்ஸ் பார்க்கலாம். அடுத்த சம்ஸு ஒரு 65வது சம்ஸ். ஒரு மட்டைப்பந்து இருக்குது. ஒரு மட்டைப்பந்து கிரிக்கெட் அணி வருடத்தில் 70 போட்டிகளில் வெற்றியும் 28 போட்டிகளில் தோல்வியும் 2 போட்டிகளில் முடிவு எதுவும் இல்லை எனவும் தெரிந்தால் அணியின் வெற்றி சதவீதத்தை காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஒரு மட்டைப்பந்து இது இருக்குது. அதில் 70 போட்டிகளில் வெற்றி அடைகிறாங்க, 28 போட்டிகளில் தோல்வி அடைகிறாங்க, 2 போட்டிகள் முடிவு எதுவும் தெரியவில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை அப்படியே கொஸ்டினாக எடுத்து எழுதுங்க. 70 போட்டிகளில் வெற்றி அடைகிறாங்க, 28 போட்டிகளில் தோல்வியை சந்திக்கிறாங்க. அடுத்து 2 போட்டிகளில் முடிவு எதுவும் சொல்ல. ஓகேவா? அதாவது ட்ரா ஆகிடுச்சு அப்படின்னு நான் போச்சுங்க. ஓகேவா? எப்போ இது மொத்தமே டோட்டலாக பாருங்கள் எத்தனை இது டோட்டலாக 100. ஓகேவா? டோட்டலாக 100 வருதா? அப்போது 100 போட்டிகள் அவங்க வந்து பார்த்தோன்னா விளையாடிருக்காங்க. 100 போட்டிகள் விளையாடிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா முழு சதவீதம். அப்போ 100%. ஓகேவா? இதில் அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அணியின் வெற்றி சதவீதத்தை கணக்கெடுக்க. இதில் எத்தனை மேட்ச் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? மொத்த விளையாடின மேட்சை 100ன்னு வச்சுங்க. மொத்தம் விளையாடின மேட்ச்சு என்னது? 70 28 2 மொத்தமாக கூட்டினா 100ன்னு வருதா? இதை வந்து பார்த்தோன்னா முழு நம்பர் 100%ஆக வச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெற்றியோட சதவீதத்தை மட்டும் தான் கேட்டுறாங்க. வெற்றி மட்டும் எத்தனை? 70 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ 70 சதவீதத்தை கண்டுபிடிச்சா வெற்றியோட சதவீதத்தை கண்டுபிடிச்சலாம். இப்போ இந்த 100 அப்படியே அடிபடும். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். x = 70. ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது 66வது கொஸ்டின். 66வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியில்
மொத்தம் 120 ஆசிரியர்களில் 70 ஆசிரியர்கள் ஆண்கள் எனில், ஒரு பள்ளியில் மொத்தம் 120 பேர் இருக்காங்க. அதில் 70 ஆசிரியர்கள் வந்து பார்த்தோன்னா ஆண் ஆசிரியர்களாம். அதில் ஆண் ஆசிரியர்களின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 100ன்னு வைக்க போகிறது எது? 100ன்னு வைக்க போகிறது முழு நம்பர். 100ன்னு வைக்க போகிறோமா? அப்போ 120 தான் முழு நம்பர். ஓகேவா? 100ன்னு வச்சுக்கிட்டோம். இதில் 70 ஆசிரியர்களுடைய இது என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆண் ஆசிரியர்கள் தான் கேட்டிருக்காங்க. இதில் பெண்ணுன்னு கேட்டிருந்தா இந்த 70 120 கூட மைனஸ் பண்ணிட்டு போடுவோம். ஆண் ஆசிரியர்கள்னு கொடுத்துட்டு ஆண் ஆசிரியர்களே ஸ்ட்ரைட்டாக கேட்டாங்க. அப்போ இதை அடித்து போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? இல்லை 0 கேன்சல் ஆகாது. இதை 6th 2 டேபிளால் அடிச்சிங்கன்னா 6 டைம்ஸு, இது 35 டைம்ஸ். இது 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸு, இங்கே 50 டைம்ஸ். ஓகேவா? இப்போது நான் அடிக்கும் போது இது தப்பு பண்ணிட்டேன். 100 தான் 120ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 70ன்றது எத்தனை சதவீதம்? இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சா? இப்போது இது 2 டேபிள் அடிச்சின்னா 5 டைம்ஸு, இது 6 டைம்ஸ். ஓகேங்களா? இப்போது இது கேன்சல் பண்ணிங்கன்னா மறுபடியும் இது 2 டேபிளால் 3 டைம்ஸு, இது 35 டைம்ஸ். அப்போது 35 × 5 இது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 3. ஓகேவா? எக்ஸ் இன்ட்டு 3. இப்போது இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வேல்யூ வருது? 175. 175 டிவைட் 3 ஈக்குவல் டு எக்ஸு. அப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன். இது 3 5s are 15. இப்போது 25 வருது இருக்குமா? 25. அப்போது 8 3s are 24. அப்போது பேலன்ஸ் 25ல் என்ன இருக்குது? 8 போட்டாச்சு. 8 3s are 24. 8 போட்டாச்சு. பேலன்ஸ் 1ன்னு இருக்குமா? அப்போது 1/3. ஏன்னா ஆப்ஷனில் வந்து பார்த்தோன்னா மிக்சட் ஃப்ராக்ஷன் கொடுத்தாங்கன்னா இந்தமாரி தான் எழுதணும். இதே தசம எண்களாக கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க, தசம எண்களாக கொடுத்துருந்தா இதை பாயிண்டில் இதையும் டிவைட் 1/3 பாயிண்ட் வச்சு டிவைட் பண்ணோம். ஓகேங்களா? இதே நம்மளுக்கு தசம எண்களாக கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸாக கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இந்தமாரி தான் எழுதணும். ஓகேங்களா? இந்த மிக்சட் ஃப்ராக்ஷன் புரியணுன்றதுனால இந்த சம்ஸ் வந்து எடுத்தது. ஏன்னா இது ரொம்ப பேசிக் சம்ஸ்ன்றதுனால நீங்களே போட்டுருவீங்க. அடுத்தது 67 பாருங்கள். 67 ரொம்ப ஈஸி தான். என்ன கொடுத்துருக்கான்? இனியன் என்பவர் வந்து பார்த்தோன்னா 5 டசன் முட்டைகளை வாங்குறாரு. 5 டசன் முட்டைகளை வாங்குறாரு. அதில் 10 முட்டைகள் வந்து பார்த்தோன்னா கெட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கெட்டு விட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க. இதே மாதிரி தான் கேட்பான். ஒன்று வந்து பார்த்தோன்னா கெட்டு போச்சு, இதில் நல்லது சதவீதத்தை என்னன்னு கேட்பான். இதுக்கு முன்னாடி சம் வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக இருந்துச்சு. ஆண்கள் கொடுத்துட்டு ஆண்களே கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்தமாரி வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஆண்கள் கொடுத்துட்டு பெண்கள் கேட்பாங்க. இல்லை அதாவது கெட்டு விட்டால் அப்படின்னு கொடுத்துட்டு நல்ல முட்டைகளுடைய சதவீதம் என்ன அப்படின்ட்டு பாசிட்டிவ் கொடுத்துட்டு நெகட்டிவ், இல்லை நெகட்டிவ் கொடுத்துட்டு பாசிட்டிவ், அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ 5 டசன் முட்டைன்னு கொடுத்துருங்க. 5 டசன் முட்டைனா ஒரு டசன் வந்து பார்த்தோன்னா 12 ரூபா. அப்போ 5 டசன் எவ்வளோ? 60. ஓகேவா? 60 முட்டைகள் வந்து பார்த்தோன்னா அவர் வாங்கியிருக்காரு. 60 முட்டை தான். அப்போது என்னது? 100. 100 வேல்யூவை இன்டெரக்டாக கொடுத்துட்டான். ஒரிஜினலோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா எப்படி கொடுத்துருக்கான்? இன்டெரக்டாக கொடுத்துருக்கான். ஓகேவா? மொத்தமாக மொத்தமாக கொடுக்காத இந்தமாரி ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு 5 டசன்னு கொடுத்துட்டான். அப்போ அந்த டசன்னா என்னன்னு தெரியணும். அப்படி இல்லைன்னா வச்சிங்களேன், லிட்டரு இந்தமாரி கிலோகிராம் இந்தமாரி கொடுத்துருவான். கிலோகிராம்னு கொடுத்துட்டு அதில் கிராம். இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் பார்த்தேன் இல்லையா? அந்த மாடல் தான். அந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த சம் வந்து இந்த சம்மெல்லாம் எப்படி கேட்பான்ட்டு. ஓகேங்களா? இப்போது இதில் 10 முட்டைகள் வந்து பார்த்தோன்னா கெட்டு போச்சு. இதில் நல்லா இருக்கிற முட்டைகள் எத்தனை அப்படின்ட்டு கேட்குறாங்க. 60 முட்டையில் 10 முட்டை கெட்டு போச்சுன்னா நல்ல முட்டை எத்தனை இருக்கும்? 50 இருக்கும். அப்போ 50 இந்த சைடு போடணுமா? நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த சைடு போடணும். பர்சன்டேஜ் வேல்யூ வந்து பார்த்தோன்னா இந்த சைடு போடணும். அப்போ பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 0 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 3 டைம்ஸ் அடிச்சிங்கன்னா 5. ஓகேவா? 5 5s are 25. 250/3. இப்போ 3 டேபிளில் அடிச்சிங்கன்னா 8 2s are 24. 8 3s are 24. ஓகேவா? 3 டேபிளால் அடிச்சிங்கன்னா 8 3s are 24. இப்போ 10 இந்த சைடு வந்துடும். அப்போது 3 3s are 9. ஓகேவா? ரிமைனிங் என்ன இருக்கும்? இந்த 10ல் வந்து பார்த்தோன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 1ன்னு இருக்கும் இல்லையா? அப்போது 1/3. 83 1/3 மிக்சட் ஃப்ராக்ஷன். இதே தசம எண்கள்னால் இந்த 1/3யும் இன்னும் அடித்து எழுதுவோம். ஓகேவா?
ஒருவர் தனது பயணத்தை 80 கிலோமீட்டர் மகிழுந்திலும் 320 கிலோமீட்டர் தொடர்வண்டியிலும் மேற்கொள்கிறார் எனில் மொத்த பயணத்தில் அவர் மகிழுந்தியில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் தொடர்வண்டியில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது கொஷினே புக்கில் இது இருக்குது. என்னென்னா 180ன்னு எடுத்துங்க. மகிழுந்தியோட இது 180, ஓகேவா. தொடர்வண்டி 320. இதில் மகிழுந்தியும் தொடர்வண்டியும் எவ்வளோ சதவீதம் எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒன்றும் இல்லை, அப்படியே இதில் முழு வேல்யூவாக இருக்கிறது 100ன்னு வச்சுங்க. அப்போ 500 தான் 100, ஓகேவா. 500 தான், அதாவது 500ன்றது என்னென்னா 180 + 320, ஓகேவா. இந்த 180 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புக்கில் தப்பாக பிரிண்ட் ஆகிருக்கு. 180 தான் மகிழுந்தியோட இது, 320ன்றது தொடர்வண்டி இது, ஓகேங்களா. இப்போ 0 இது பண்ணிக்கிட்டு இப்போது 0 ஆகிடுச்சு. இது 500 ஆகுது. இந்த 500 தான் வந்து பார்த்தீங்கன்னா முழு நம்பராக வைக்கணும். 500 முழு நம்பராக வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணோம், எது மகிழுந்தி கண்டுபிடிச்சிட்டா மகிழுந்தி இது போடலாம். மகிழுந்தி வச்சு தொடர் வண்டியோட பர்சன்டேஜ் போட்டுடலாம். தொடர் வண்டி போட்டுட்டா மகிழுந்தி பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதை போடலாம், மகிழுந்தியாவே எடுத்துக்கலாமா. 180 மகிழுந்தியோட இது இல்லையா, அப்போ அதோடைய சதவீதத்தை பார்க்கலாம். 0 கேன்சல் ஆகிடுச்சு. 5th டேபிள் அடிச்சின்னா 5 3 சார் 15, அப்போது 6 5 சார் 30, ஓகேவா. அப்போது x = 36% எதுக்கு, மகிழுந்திக்கு. இதிலேருந்து மைனஸ் பண்ணால் எத்தனை சதவீதம், 64%. 64% தொடர்வண்டி. ஏன்னா இங்கே நம்ம என்ன வச்சுருக்கோம், மகிழுந்தியோட இதுவையும் தொடர்வண்டி இதையும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 100ன்னு வச்சுட்டோம். அப்போது இதிலிருந்து மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா ஈஸியாக கிடச்சிரும், ஓகேங்களா. ஒரு பள்ளியில், அது 69 கொஷின் பாருங்கள். ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் சிறுவர்களாம். சிறுமிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்தோன்னா நீங்களே சால்வ் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சரை. அடுத்தது 70 பாருங்கள். மொத்தம் 450 ஆப்பிள்களில் 30 அழுகிவிட்டது எனில் நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கையை காண்க, ஓகேவா. இதுக்கு முன்னாடி எண்ணிக்கையில் கேட்டுட்டு இருந்தாங்க, எண்ணிக்கை கொடுத்துட்டு சதவீதத்தை கேட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா என்ன கேட்குறாங்க, சதவீதமாக அழுகி போச்சு இத்தனை சதவீதம், எண்ணிக்கையே கேட்குறாங்க. அப்போ 450ன்றது முழு நம்பரை கொடுத்துட்டாங்க. 100 நம்பரை எது அது கொடுத்துட்டாங்க. இதில் 30 ஆப்பிள்கள் வந்து பார்த்தோன்னா அழுகி போச்சு, 30% அழுகி போச்சு. அப்போது பேலன்ஸ் என்ன இருக்கும், இது 100லேருந்து கழிச்சிக்க சொன்னால் 100லேருந்து கழிச்சா என்ன வரும், 70 அப்படின்ட்டு வரும். 70% கண்டுபிடிச்சாலே நல்ல ஆப்பிள்களுடைய சதவீதத்தை கண்டுபிடிச்சிடலாம். 0 0 இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சா. 7 5 சார் 35, 7 4 சார் 28, 28 31, ஓகேவா. 315 தான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா. 71வது சம் பாருங்கள். 71வது சம்மும் ஈஸி தான். 50 மாணவிகளை கொண்ட ஒரு வகுப்பில் 23 பேர் மாணவிகள், மற்றவர்கள் மாணவர்கள் எனில் மாணவர்களின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான இதுவும் ஹோம்ஒர்க்குன்னு போட்டு 71th சம்முக்கான ஆன்சரும் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது 72 என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்களில் 420 பேர் மாணவிகள், பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதம். இதுவும் ஈஸி தான், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டான், ஓகேங்களா. இது பாருங்கள் 73வது சம் பாருங்கள். 73வது சம், ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% வருகை புரியவில்லை, ஓகேவா. ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் இருக்கிறாங்களாம். இதில் 14% பேர் வருகை புரியவில்லை, ஓகே. வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கும், ஓகேவா. பர்சன்டேஜ் கொடுத்துட்டு எண்ணிக்கையை கேட்குறாங்க. அப்போது 100ன்ற இதுக்கான பர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா 100 தான் 50, ஓகேவா. இதில் 14% பேர் வந்து பார்த்தோன்னா வரலையா, வருகை புரிந்தவர்கள். அப்போ இந்த 100லேருந்து கழிச்சிக்கணும். இப்போ 14% பேர் வரலன்னு சொல்லியிருக்கான். அப்போ வருகை தந்தவங்க எத்தனை பேர், இந்த 100லேருந்து கழிச்சிக்கிட்டா அவங்க வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பேர் வந்துக்கினாங்கன்னு தெரியுமா. 14 கழிச்சா என்ன வரும், 14
இது கூட கழிச்சா 86ன்னு வருமா? 86 பேர் வந்திருக்காங்க. 86% பேர் என்னன்னு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிருமா? இப்போ இதை வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக 50ஆல் அடிக்கலாமா 2 டைம்ஸு? இப்போ 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 43. ஓகே, 43 பேர் வந்து பார்த்தோன்னா வந்திருக்காங்க. மிச்சம் 7 பேர் தான் வரல. ஓகேங்களா? 74வது சம் பாருங்கள். 74வது சம்மும் இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தட் தான். 76,000 பேர் ஒரு கிராமத்தில் மொத்த மக்கள் தொகை 76,000. ஓகேவா? அப்போது 76,000ன்றது தான் 100. ஓகேவா? அதில் கல்வி அறிவு பெற்றவர்கள் வந்து பார்த்தோன்னா 49% பேர். எனில் கல்வி அறிவு பெறாதவர்களோட எண்ணிக்கை என்ன? ஓகேவா? கல்வி அறிவு பெற்றவங்களுடைய இது சதவீதம்னா 49%. கல்வி அறிவு பெறாதவங்க அப்போ எத்தனை பேர்? 51%. ஓகேவா? 100லேருந்து கழிச்சிக்கணும். 100லேருந்து கழித்து போடணும். ஓகேவா? இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 76 × 51 இதை மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா 3876 அப்படின்ட்டு ஆன்சர் வரும். ஓகேங்களா? 3876ன்றது ஆன்சர் வரும். இந்த பாருங்கள், இதுதான் ஆன்சராக வரும். நீங்கள் மல்டிப்ளிகேஷன்லாம் நீங்களே மல்டிபிள் பண்ணி போடுங்க. அப்படியே டேரெக்டாக போடுறேன்ட்டு ஆன்சரை போட்டுறக்கூடாது. நீங்கள் ஒவ்வொன்றும் அடித்து ஒவ்வொன்றும் மல்டிபிள் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தா கால்குலேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் ஆகும். அப்போ தான் எக்ஸாம் ஹாலில் அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த சம்மை வந்து பார்த்தோன்னா ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது 75 பாருங்கள். 75 வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மோட இது தான். இதை நீங்கள் ஹோம்ஒர்க்கை போட்டு அப்படியே நீங்கள் கமெண்டில் பின் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 76வது சம் பாருங்கள். 76வது சம் போடுறேன். ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் தொகை 50,000 பேர். ஓகேங்களா? இதில் 40% ஆண்கள், 20% குழந்தைகள், மீதம் உள்ளவர்கள் பெண்கள். ஓகேவா? இதில் மொத்தமே 2 கேட்டகரி. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஆண்கள் இருக்கும், அப்புறம் பெண்கள் கேட்பாங்க. ஆண்கள் கொடுத்துட்டு ஆண்கள் இருக்கும், பெண்கள் கேட்பாங்க, அந்தமாரி இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியாக வச்சுருக்காங்க. ஓகேவா? 3 கேட்டகரியாக வச்சுருக்காங்க. ஆண்களும் கொடுத்துருக்காங்க, பெண்கள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் குழந்தைகள் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இதை வந்து பார்த்தோன்னா 3 கேட்டகரியாக நம்ம பிரித்து போடணுமா? முழு பர்சன்டேஜ் என்னன்றது பாருங்கள். முழு பர்சன்டேஜ் 50,000. 50,000 தான் 100ன்னு வச்சுங்க. 50,000 100ன்னு வச்சுங்க. இதில் 40% வந்து பார்த்தோன்னா ஆண்களாம், 20% வந்து பார்த்தோன்னா குழந்தைகள். ஓகேவா? 20% குழந்தைகள். மீதமுள்ளவர்கள் யாராம்? மீதமுள்ளவர்கள் இது மொத்தத்தையும் டோட்டல் கூட்டிங்க. டோட்டல் கூட்டினா 60% வருதா? இதில் மீதமுள்ளவர்கள் யாருன்னா பெண்களாம். அப்போ இது எதுலேருந்து கழிக்கணும்? 100லேருந்து கழிக்கணுமா? 100லேருந்து கழிச்சா 100லேருந்து 60 கழிச்சா 40. இதுதான் கொஸ்டினில் இன்டெரக்டாக கொடுத்தாங்க. மீதம் உள்ளவர்கள் பெண்கள். ஓகேவா? அப்போ அந்த பெண்களுடைய சதவீதம் என்ன? 40%. ஓகேவா? 40% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாரு பெண்களுடைய சதவீதத்தை கண்டுபிடிச்சாரு. 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. 500 × 40 இது நீங்கள் போட்டிங்கன்னா 20,000. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். அடுத்தது 77வது சம் பாருங்கள். 77வது சம் கொஞ்சம் இதுமாரி கொடுத்துருவாங்க, ஆனால் ரொம்ப சின்ன மெத்தட் தான். ஒரு கிராமத்தில் மக்கள் தொகை வந்து பார்த்தோன்னா 32,000. ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் தொகை மொத்தம் எத்தனை பேர்? 32,000. ஓகேவா? அவர்களில் 40% ஆண்கள், 25% பெண்கள், மீதமுள்ளவர்கள் குழந்தைகள். ஆண்கள் மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கையை காண்க. ஆண்களும் கேட்டிருக்காங்க, குழந்தைகளின் எண்ணிக்கையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது 40% பேர் ஆண்கள். ஓகேவா? இதில் 25% பேர், இந்த பாருங்கள், 40% பேர் ஆண்கள், 25% பேர் பெண்கள். ஓகேவா? ஆனால் கொஷினில் என்ன கேட்டிருக்கான்? ஆண்கள் மற்றும் குழந்தைகள். அப்போது ஆண்கள் இருக்குது, பெண்கள் இருக்கிறாங்க. இதை இதுக்கு போக பெண்கள் குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா? அப்போ இது கூட்டினா என்ன வருது? 65 வருதா? இதை வந்து பார்த்தோன்னா 100லேருந்து கழிச்சிங்கன்னா என்ன வருது? 25 வருமா? சாரி, 35 வருதா? 35 வருது. இதுதான் வந்து பார்த்தோன்னா குழந்தைகளுடைய சதவீதம். இப்போ 3த்துக்கு இது இருக்குது. ஆண்கள் சதவீதம் இருக்குது, பெண்கள் சதவீதம் இருக்குது, குழந்தைகள் சதவீதம் இருக்குது. இப்போ நம்ம எது தேவையோ அதை 100ஆக வச்சு, இந்த 32,000 100ஆக வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? 32,000 என்ன பண்ணால் முழு வேல்யூவாக வச்சுட்டு நம்மளுக்கு என்னென்ன தேவை? ஆண்கள், குழந்தைகள் 2 தான் தேவை. ஆண்கள் கண்டுபிடிக்கலாம். ஆண்கள் எவ்வளோ? 40%. 40% கண்டுபிடி. 0 0 கேன்சல் ஆகிடுச்சு.
0 0 இது ஆயிடுச்சா? அப்போது 320 × 40 இது போட்டிங்கன்னா இதோடைய வேல்யூ என்ன வரும்னா 1280 சாரி 800 சாரி 12800 12800 தான் இதுக்கான வேல்யூவாக வருது. ஓகேவா? 12800. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 32,000 100ஆக வச்சுட்டு மறுபடியும் 32,000 100ஆக வச்சுக்கணும். குழந்தைகளுடைய சதவீதத்தை போடணுமாவா? அப்போ குழந்தைகளோட 35 போட்டிங்கன்னா என்ன வருது? 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 320 × 35 இந்த சைடு ஒன்றும் கிடையாது. அப்போ எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் ஈக்குவல் டு 320 × 35 இதுக்கான வேல்யூ போட்டிங்கன்னா 11,200. ஓகேங்களா? 11,200 12,800 11,200. ஓகேவா? இது ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷினோடைய மாடல் தான் இது. நீங்கள் போட்டுருங்க. 78th கொஷின் போட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது மாடல் 7 அதோடு முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்தது மாடல் 7 கொடுத்துருக்காங்க. மாடல் 7 பாருங்கள். மாடல் 7ல் இது ஒரு கொஷின் தான் இருக்குது. ஓகேவா? இதுக்கு பின்னாடி எதனா வந்துச்சுன்னா நான் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணுற தனியும். இது மாடல் 7ல் இந்த ஒரு கொஷின் தான் இருக்குது. என்ன கொடுத்துருக்குப்பானா மாடல் 7 வந்து என்னதுன்னா ஒரு நம்பர் கொடுத்துட்ருப்பான். ஏபின்னுன்ற 3 நம்பர் வந்து பார்த்தோன்னா ஏபிசி 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் இந்த 3 நம்பர் கொடுத்துட்டு இந்த ஒன்று விட இன்னொன்று வந்து பார்த்தோன்னா 10% அதிகம். 2ஆம் நம்பரை விட 3ஆம் நம்பர் இப்போ 1 1 2 1 2 3 3 நம்பர் கொடுத்துட்ருப்பான். 1ஐ விட 2ஐ விட 1ஆம் நம்பர் இத்தனை சதவீதம் அதிகம். 3ஐ விட 2 வந்து பார்த்தோன்னா இத்தனை சதவீதம் அதிகம் அப்படின்ட்டு கொடுத்துட்ருப்பான். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது ஒரே சம் தான் இருக்குது. இது தெளிவாக வந்து பார்த்தோன்னா கவனிங்க. அப்போ தான் பிடிக்கும். 79ன்னு எழுதிட்டு இந்த சம் பாருங்கள். 2ஆம் எண்கள் 3ஆம் எண்ணை விட முறையே, அதாவது 2ஆம் எண்கள் வந்து பார்த்தோன்னா 2 எண்கள் இருக்குது. 3ஆம் எண்ணை விட முறையே அப்படின்னா 1 2 3 3 நம்பர் இருக்குது. இதை 2 எண்கள் வந்து பார்த்தோன்னா 3ஆம் எண்ணை விட முறையே அப்படின்னா 3ஆவது நம்பர்லேருந்து இது 1 2க்கு அதிகம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? முறையே அப்படின்னா 10% அதிகம் 12% 3ஆம் நம்பரை விட 1ஆம் நம்பர் வந்து பார்த்தோன்னா எத்தனை சதவீதம் அதிகமாக? 10% அதிகமாக மற்றும் 25% அதிகம்னா 3ஆம் நம்பரை விட 2ஆம் எண். ஓகேவா? இது இன்டெரக்டாக கொடுத்துருக்கான். இது கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த இது புரியும். 25% அதிகம் எனில் முதல் எண்ணானது 2ஆம் எண்ணின் டேஷ் சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்கான். கொஷினை நல்லா படிங்க. 2 எண்கள் இருக்குது. 2 எண்கள் 3ஆம் எண்ணை விட 1 2ன்னு 2 நம்பர் இருக்குது. ஓகே, 2 நம்பர் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா 3ஆம் எண்ணை விடன்னு கொடுத்துட்டான். அப்போ 3ஆவது நம்பர்லேருந்து 2த்துக்கும் அதிகம்ன்ற வேல்யூ கொடுத்துருக்கான். ஓகேவா? மொத்தம் 3 நம்பர் கொடுத்துட்டான். 2 நம்பர்னு கொடுத்துட்டாலே 2 எண்கள் 1 2ன்னு 2 எண்கள் இருக்குது. இதில் 3ஆம் எண்ணை விட அப்படின்னா 3ஆம் எண்ணிலிருந்து 2 நம்பருக்கும் இது அதிகம் குறைவு அப்படின்னு கொடுக்க போகிறான். ஓகேவா? அப்படி தான் கொஷின் கொடுப்பான். அப்போது முறையேன்னு கொடுத்துட்டா ஆர்டராக வரப்போகுது. அப்போ 10% அதிகம், இன்னொன்று 25% அதிகம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதை எப்படி எழுதுதுன்னு சொல்கிறேன். 1 2 3 இதை விட இது வந்து பார்த்தோன்னா 10% அதிகமா, இதை விட இது 25% அதிகம்னு கொடுத்துட்டானா. இப்போது இதை எப்படி எழுதுறதுனா, இதில் 100ன்னு எது வச்சுக்கணுன்னா நம்ம 3ஆவது நம்பர்லேருந்து தான் நம்மளை வந்து பார்த்தோன்னா இது பண்ணால் அதிகம். 1ஆம் நம்பர் 10% அதிகம், 2ஆம் நம்பர் 25% அதிகம்னு. அப்போது வந்து பார்த்தோன்னா எதை 100ஆக வைக்கிறீங்கன்னா 3 வந்து பார்த்தோன்னா 100ஆக வச்சுருங்க. ஓகேங்களா? மொதல் நம்பர் வந்து பார்த்தோன்னா 10% அதிகம்னு கொடுத்துட்டானா, அப்போது 100 கூட 10 ஆட் பண்ணிங்க, 110%. 2ஆம் எண் வந்து பார்த்தோன்னா எத்தனை அதிகம்? 25% அதிகமா, அப்போது 120 125ன்னு போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போது என்ன கொஷின் கேட்டிருக்கான்? முதல் எண்ணானது 2ஆம் எண்ணின் டேஷ் சதவீதம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. முதல் எண்ணானது 2ஆம் எண்ணின். ஓகேவா? 2ஆம் எண்ணின். அப்போது 2ஆவது நம்பர்லேருந்து முதல் நம்பர் வந்து பார்த்தோன்னா எத்தனை அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கான். இதில் 100ன்னு வைக்கிறது எதுன்ட்டு நீங்கள் தெளிவாக கவனிக்கணும். எண்ணின்னு கொடுத்துட்டான். எண்ணின்னு வர்ற வேல்யூ தான்
இன்னு இல்லை இல்லுன்னு வர்ற வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா 100ன்னு வச்சுருப்போம். 100ன்னு நம்ம எது வச்சுருப்போம்? இன்னு அல்லது இல்லு அப்படின்னு வர்ற வேல்யூ தான் 100ன்னு வச்சுருப்போம் இல்லையா? அப்போது 100 தான் 100ன்னு நம்ம எதை வைக்க போகிறோம்? எண்ணின் அல்லது இல்லு. ஓகேவா? இல்லு அல்லது இன்னுன்னு வருதான்னு பாருங்கள். இந்தமாரி கொஷின் வந்து இந்தமாரி ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருந்தானா இல்லு அல்லது இன்னுன்னு வந்துருந்துச்சுன்னா எது பின்னாடி அந்த இன்னு அல்ல இல்லுன்னு வந்துச்சோ அதுதான் வந்து பார்த்தோன்னா 100 வைக்கிறோம். இப்போ 2ஆம் எண்ணின்னு கொடுத்துட்டான். அப்போ 2ஆம் எண் நம்பர் தான் 100ன்னு வைக்க போகிறோம். 100ன்னு வச்சாச்சா? 2ஆம் நம்பர் என்ன? 125. இதில் முதல் எண்ணை தான் கொஷினாக கேட்டிருக்கான். அப்போ முதல் நம்பர் கேட்டிருக்கானா? அப்போ முதல் நம்பருடைய சதவீதத்தை கண்டுபிடிச்சிடலாம். முதல் நம்பருடைய சதவீதம் என்ன? இந்த சைடு போகிறோம் பாருங்க. இந்த சைடு 110. 110 தான் முதல் நம்பர். 110ன்றது முதல் நம்பர். இதை பாருங்க, 100 தான் 125னா ஒரிஜினல் வேல்யூ வச்சாச்சு, இன்னுன்னு வச்சாச்சு. இதில் முதல் நம்பர் வந்து பார்த்தோன்னா எவ்வளோன்னு கேட்டிருக்கானா? முதல் நம்பர் தான் என்னன்னு முதல் எண்ணானது என்னதுன்னு கேட்டிருக்கான். முதல் எண்ணானது என்னன்னு கேட்டிருக்கான். முதல் எண். ஓகே, முதல் எண்ணானது இந்த 2ஆம் எண்ணின் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். அப்போது முதல் எண்ணோடைய வேல்யூ 110. இது போட்டோம். இதிலே ஒரு ட்விஸ்ட்டும் கேட்பான். முதல் எண்ணின் முதல் எண்ணை விட எவ்வளவு 2ஆம் எண் அதிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதோட டிஃப்ரெண்ட்டை போடணும். முதல் எண்ணின் சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படியே முழுசாக போட்டுக்கணும். ஓகேங்களா? இது 5 டைம் அடிக்கலாம். 25th டேபிளில் வச்சிங்கன்னா இது 4 டைம்ஸ். ஓகேவா? 5 2s are 10. ஓகே, 5 2s are 10. அப்புறம் இந்த 1 வந்து இந்த சைடு வந்துடும். அப்போ 10ஆக இருக்குது. அப்போது 5 டேபிளால் மறுபடியும் வச்சிங்கன்னா 2 டைம்ஸ். ஓகேவா? அப்போ 22 × 44 88 தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? இந்த கொஸ்டினை ஒரு வாட்டி 2 வாட்டி மறுபடியும் போட்டு பாருங்கள். ஏன்னா வச்சிங்கன்னா இது ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா கொஸ்டின் புரிஞ்சிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி 2 வாட்டி மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக புரியும். ஓகேவா? இந்த மெத்தட் இந்த ஒரு சம்மோட ஓவரு. அடுத்தது பாருங்கள். அடுத்தது இதுவும் ஒரே சம் தான் கொடுத்துருக்கான். இதுவும் ஒரே சம் தான். இந்த இலக்கம் அப்படின்னு வர்ற சம்மும் இதுவும் ஒரே சம் தான் கொடுத்துருக்கான். என்னென்னா 1 முதல் 50 வரை உள்ள எண்களின் 1ஆம் இலக்கத்தின் 0 அல்லது 5 என்ற எண்களின் சதவீதத்தை காண்க. அதாவது 1லேருந்து 50 வரைக்கும் நம்பரான். 1லேருந்து 50 வரைக்கும் நம்பர் கொடுத்துட்டான். இந்த நம்பருக்குள்ள 1ஆம் இலக்கத்தில் இந்த கடைசி நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா 0ஆகவும் 5ஆகவும் எந்தெந்த நம்பர் வருது அப்படின்னா 5 வருதா, 10 வருதா? 5 என்னது? கடைசி 5. ஓகே, 5 நம்பரு. இதில் 0ன்ற இலக்கம். ஓகே, 5 0 இந்தமாரி வர்றது. 15 வருதா, 20 வருதா, 25 வருதா, 30 வருதா, 35 வருதா, 40 வருதா, 45, கடைசியாக 50. ஒன்றுத்தில் 0 வருது, ஒன்றுத்தில் 5 வருது. ஒன்றுத்தில் 0 வருது, ஒன்றுத்தில் 5 வருது. ஓகே, 0 5 ரெண்டுத்தையும் அவன் கேட்டிருக்கான். 0 வர்றது, 5 வர்றது, 0 வர்றது எல்லாத்தையும் எழுதிட்டு என்ன பண்ணோம்? இப்போ இந்த மொத்தத்தோடைய வேல்யூ இது பண்ணுங்க. மொத்தத்தோட வேல்யூ எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10. டோட்டல் நம்பர் 10 இருக்குதா? இப்போது ஒரிஜினலாக நம்ம எது வைக்கணும்? இந்த 1லேருந்து 50ன்னு கொடுத்துட்டேனா இல்லையா, இது 50 தான் ஒரிஜினல். அப்போது 50 தான் 100ன்னு வைக்கணும். இதில் இந்த 10 நம்பருடைய சதவீதம்னா இந்த 10 நம்பர் மட்டும் எடுத்து எழுதுங்க. ஓகேவா? 10 நம்பர். இந்த 50ல் 10 நம்பர் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 10 நம்பருடைய சதவீதம் என்ன அப்படின்னா 50ஆல் ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு. இந்த 10 × 2 20. ஓகேவா? 27 தான் ஆன்சர். இந்த சம்ம நல்லா புரியுதான்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, 1லேருந்து 50 வரை உள்ள எண்களை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிங்க. ஓகேவா? எடுத்து எழுதிட்டு இதில் வந்து பார்த்தோன்னா 0 அல்லது 5 இலக்கத்தில் வரக்கூடிய நம்பரை மட்டும் தனியாக எடுத்து எழுதுங்க. 5ல் 5 இலக்கம் வருது, 10ல் 0வோட இலக்கம் வருது, 15ல் 5ஓட இலக்கம், 20ல் 0வோட இலக்கம், இந்தமாரி வருது இல்லையா? இது மொத்தமே எத்தனை நம்பர் இருக்குது? 10 நம்பர் இருக்குது. இது மொத்தமே எத்தனை நம்பர் இருக்குதுன்னா 10 நம்பர் இருக்குது. ஓகேவா? அப்போ 50 முழுமையாக வச்சுக்கணும். முழுமையாக வைக்கிறதுனா 100ஆக வச்சுக்கணும். இதில் 10 நம்பருடைய சதவீதம் என்ன அப்படின்னா 10 நம்பருடைய சதவீதம் 20. ஓகேங்களா? இதோட
மாடல் 8 வந்து பார்த்தோன்னா முடியுது. இதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தோன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு சஜஷன் ஏதாவது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்தடுத்த ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் போட்டுகிட்டே இருக்கிறேன். நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டை சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். நன்றி.